ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கலாமா? அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு அன்றைக்கி 10 நிமிஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு நீங்கள் சிக்கன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம தேவையில்லாத மசாலாக்கள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. நம்ம வீட்டிலே இருக்கிற மசாலா மட்டும்தான். இது என்ன மசாலான்னு பார்க்கலாமா? நல்ல ஒரு புது மசாலா நம்ம வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். அது என்ன மசாலான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல், அதுக்கப்புறமாட்டு கொஞ்சோண்டு முக்கியமாட்டு நமக்கு கருவேப்பிலை வேணும். கருவேப்பிலைக்கு அப்புறமாட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் மல்லியும், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் நல்ல மிளகு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க, கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு என்னென்னா, அந்த நம்ம பட்டை கிராம்பெல்லாம் இருக்கும்ல, நம்ம கடையிலே வாங்குவோம்ல, அந்த ஜீரகம், இந்த கசகசா, பெருஞ்சீரகம் அதெல்லாம் நம்ம பேக்கெட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிடணும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா மசாலாக்கள் இதில் கிடையாது. நான் சொன்னது அவ்வளோந்தான். இதில் அதுக்கப்புறமாட்டு அது எல்லாமே நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கேற்ற சிக்கன் எடுத்துகிட்டு, உங்களுக்கு சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாக்கள் சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கன் கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோன்னா, உப்பும் தயிரும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அது கூட மசாலாவை போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணிக்கூர் நல்லா வச்சிடணும். வச்சுட்டு அதை நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறமாட்டு நம்ம ஒரு சட்டியில் கொஞ்சம் தேவைக்கு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா கிண்டிடணும். இதுக்கு கூட உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் சின்ன உள்ளி வேணும்னாலும் போட்டுக்கோங்க, இல்லை பல்லாரி இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தண்ணி ஊறி வரும். அந்த தண்ணி அவ்வளோ வற்றணும். வற்றி நல்லா அழகாக சுக்கா மாதிரி நல்லா பெரட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அருமையாக ஒரு பொரிச்ச சிக்கன் கூட தோற்று போகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்ச சிக்கன் கூட நீங்கள் விரும்பி சாப்பிட மாட்டீங்க, இதை மட்டும்தான் சாப்பிடுவீங்க. சிக்கன் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாட்டு மல்லி இலையும் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாசமும் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தேன்னா நான் மன்னிச்சிடுங்க. சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.